ஹலோ ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி. லெந்து கால தியானத்துல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் வயிறு. இயேசுவும் நம்மை போல மனிதனா இந்த உலகத்துல இருந்த போது சகல சரீர உறுப்புகளையும் பெற்றிருந்ததுனால அவருக்கு பசி, தாகம் போன்ற உணர்வுகள் இருந்தது. இது நம்ம வேதாகமத்துல மத்தேயு 4:2 பார்க்கும்போது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை போலவே ஒரு சரீரத்துல பசியையும் ஒரு சோர்வையும் 40 நாள் உபவாசத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிறாங்க. அந்த நேரத்துல சோதனைக்காரன் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யும் சொன்னது நமக்கு தெரியும். 2வதாக மார்க் 11:12 மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவுமே ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனாய் இருந்ததுனால ஏற்பட்ட பசி. முந்தின தினத்துல அவங்க எருசலேம்ல அந்த ஒரு வெற்றி பவனி வந்ததற்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வந்த போது அந்த அத்தி மரத்தை சபித்தது, அந்த பசியினால அத்தி மரத்துல கனிகளை எதிர்பார்த்தது நமக்கு தெரியும். 3வதாக லூக்கா 24:41-43 வரையிலையும், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஸ்ரீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய போது அவர்களிடத்துல வாங்கி புசித்ததை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நம்மை போலவே வலி, வேதனை, பசி, தாகம் எல்லாவற்றையும் அனுபவித்த இயேசு கிறிஸ்து பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போலவே இந்த உலகத்துல வாழ்ந்தார். அடுத்ததா இயேசுவின் தாகத்தை பற்றி பார்ப்போம். யோவான் 4:8 அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். சீகார் என்ற இடத்துல சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலவாதவர்களா இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து நீண்ட தூர பிரயாணத்திற்கு பின்பாக இளைப்பாற உட்கார்ந்த போது அந்த ஸ்திரீயினிடம் தண்ணீர் கேட்டது நமக்கு தெரியும். 2வதாக யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சிலுவையில இயேசு சொன்ன இந்த காரியம் அவருடைய தாகத்தை காண்பிக்கிறது. அது உலக பிரகாரமான ஒரு மனுஷிக பிரகாரமானதும், பாடுகளின் மத்தியில அவர் அடைந்த கொடுமையும் தீர்க்க தரிசன நிறைவேறலையும் நம்ம பார்க்கிறோம். கடற்காளானை தோய்த்து கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நம்மை போலவே சகலவற்றையும் அனுபவித்தார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு 40 நாள் உபவாசம் இருந்தார். முதலாவது அற்புதமாகிய கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது யோவான் 2:1-11 வரை. இந்த முதல் அற்புதத்துல தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றி அந்த கல்யாண வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படும்படி ஒரு நவமான திராட்சரசத்தை கொடுத்தாங்க. அதே போலவே தன்னை தேடி வந்த ஜனக்கூட்டம் பசியோடு அவங்கள அனுப்பாம 2 முறை அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளையும் கூட எடுத்ததை 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கிறோம். இருந்த போதிலும் மத்தேயு 11:19, லூக்கா 7:34 இயேசுவை மக்கள் போஜன பிரியன், மதுபான பிரியன் என்று அபாண்டமாய் குற்றம் சுமத்தினது மிகுந்த ஒரு கவலைக்குரிய காரியம். யோவான் 4:34 நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்றாங்க. நம்மை ரட்சிக்கும்படி பிதாவின் சித்தத்தை செய்கிறதே தன்னுடைய போஜனம் என்கிறார். அதையே நிறைவேற்றவும் செய்தார். ஜீவ அப்பமாகிய அவர் தம்முடைய சரீரத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தத்தை வரை நமக்காக கொடுத்தார். இதில் அவருடைய மாம்ச பசியை விட ஆன்மீக பசி, நம்மளை ரட்சிக்கும் அந்த ஒரு தெய்வீக பசி இதுல வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? என் சரீர ஆத்தும ஆவிக்குரிய பசியை ஆற்ற மனிதனாய் வந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மனிதனாய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போதும் பிதாவின் சித்தமே உம்முடைய போஜனம் என்று அதையே நிறைவேற்றினீங்க. உம்முடைய சரீரத்தை இரத்தத்தை எனக்காக ஒப்பு கொடுத்தீர். நானும் உம்முடைய சித்தத்தையே என் போஜனமாய் நான் நிறைவேற்ற என் சரீரத்தை ஒடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.